பகவத் கேசரி மாதிரி இருக்காது, நான் மாற்றிருக்கேன். அப்புறம் இவரதுக்கு டேரக்டர் பகவத் கேசரியே தமிழில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அதில் விஜய் மூஞ்சியை மட்டும் கிராஃபிக்ஸில் ஒட்ட வச்சுட்டா போதுங்க. தானா சவுக்கு அடித்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில் அவர் போயிட்டு அவர் யார் நல்லது பண்ணுறது கூப்பிட்றாங்க? யாராவது கூப்பிட்டாங்களா? நல்லது பண்ணுறது இப்போ உங்கள் வீட்டில் பாத்திரம் இப்போ விளக்காமல் இருந்துச்சுன்னா கழுவாமல் இருந்துச்சுன்னா நான் அள வைக்க பார்க்குறீங்களா, என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது எல்லாமே முட்டாள்களை மேலும் முட்டாள்களாகி சென்டிமெண்ட் இடியட்ஸ் ஆகிறது. சிவாஜி படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உட்காந்த இடத்துல சாரையாக அழுதுட்டு விஜய் படத்தை யாராவது பார்த்து கண்ணீர் விட்டுருக்கீங்களா? கதறி அழுதுருக்கீங்க. போட்டிக்கு வருதுன்னும் போது இது என்ன சில பேர் ஆசீர்வாதம் பண்ணுறது நாசமாக போகணும் நாசம் நினச்சி சொன்னாங்க. நல்லா இருக்கோ என்று நிறைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்கன்றதுனால என்னன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்களா அதுதான் கதை. தட்டோட நிற்கிறான், வாங்க மேனேஜர் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏங்க அப்படி கூப்பிடுறீங்கன்னா இப்படி ஏற்கனவே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தாருங்க, இன்னைக்கு தாங்க பிச்சை எடுக்கிறாங்க. தலைவர் ஆகிட்டாருன்னா அரசியல்ல சிஎம் ஆனா எப்படிமா நடிக்க முடியும்? தலையிலா சொல்றாங்க சார். இது ஃபேனு கூதுற பயலுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. எப்படி இருக்கு ட்ரெய்லர்? எப்படி இருக்கும்? ஒரு படத்தோட ட்ரெய்லர் இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை கோடிகளை கொட்டி, நூற்றுக்கணக்கான கோடிகளை கொட்டி எடுத்த ஒரு ட்ரெய்லரு. அதனால் அது இப்போ ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் விஜய் எப்படி சொல்கிறது அப்படின்னா தலைகீழாக நடந்து வந்தாலும் தலைவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அது வழக்கமாக அது மாதிரி தான் இருக்குது. சார், இது பகவத் கேசரி ரீமேக் படம் மாதிரி இருக்குது, அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அதுதான் அவரே சொல்லிட்டார். அப்புறம் என்ன அதுவாக இருக்கும்னு கேள்வி கேட்குறீங்க? பகவத் கேசரியோட ரீமேக் தான் அது. ஆனால் சார், ஆடியோ லான்ச்சில் இந்த H. வினோத் அவர்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. பகவத் கேசரி மாதிரி இருக்காது, நான் மாற்றிருக்கேன். அப்புறம் இவரதுக்கு டேரக்டர் பகவத் கேசரியே தமிழில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அதில் விஜய் மூஞ்சியை மட்டும் கிராஃபிக்ஸில் ஒட்ட வச்சுட்டா போதும்ல. அப்புறம் அதுக்கு டேரக்டர். அதனால் பகவத் கேசரியே அப்படி இவர் தமிழில் எடுத்து வச்சுருக்காரு. அதில் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. தெலுங்கில் சில இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால இவராக ஒரு மசாலா தடவி பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் இப்போ கல்கத்தாவில் போனீங்கனாலும் மீன் குழம்பு அப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் மீன் குழம்பு வைப்பாங்க, கேரளாலேயும் மீன் குழம்பு வைப்பாங்க. ஆனால் கேரளா மீன் குழம்பு வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க, அவன் கடுகு எண்ணெய் ஊற்றுவான், நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மசாலாவை எண்ணெயை மாற்றிட்டோம்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பகவத் கேசரி கேசரியில் கொஞ்சம் கலர் பொடியை மாற்றி போட்டு, அவங்க கேசரி மஞ்சள் கலரில் இருக்கும், நம்ம கேசரி சிகப்பு கலர் பொடி போட்டால் சிகப்பு கலரில் ஆகிடும். அந்த மாதிரி போட்டு விஜயை வச்சு கேசரி பவுடர் தூக்கிட்டுருக்காங்க. அதுதான் நடந்தது. சார், அந்த கடைசி டைலாக்லாம் பார்த்தீங்களா சார்? அரசியல்வாதிகளை சாட்டையால் அடித்து அரசியல் நடத்த சொன்னால் கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இல்லை, அதுதான் அது இப்போ புஷி ஆனந்த் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. புரியுதாங்க? புஷி ஆனந்த் அரசியல்வாதி தானே, செங்கோட்டையன் புஷி ஆனந்த். எது சார் அவங்களோட இதுலேருந்தே அடிச்சுப்பாங்க? அரசியல்வாதின்னா யாருன்னு சொன்னார்? பேரை சொன்னாரா? மோடிஜி, அமித்ஷான்னு சொல்லியிருக்காரா? இல்லை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரா? இல்லை H. ராஜான்னு சொல்லியிருக்காரா? இல்லை. அப்போ அவங்க கட்சிக்காரனே அடிக்கிற மாதிரி கூட இப்போ வச்சுருக்கலாம் காட்சி. எனக்கு கூட இப்போ இந்த சவுக்கில் அடித்து பிச்சை எடுப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அடுத்தவங்களை அடிக்க மாட்டான், அவனையே அடிச்சுக்குவான். அதை பார்த்து இறக்கப்பட்டு சில பேர் காசு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அவரே சவுக்கு எடுத்து அவரே அடிச்சுக்கிற மாதிரி, கூட இருக்கிற ஆதவர்ஜனா அவங்கள போட்டு 4 சாத்து சவுக்கில் அடித்து பிச்சை எடுக்கிற மாதிரி தான் சார். ஆனால் அது திருத்துறதுக்காக வந்திருக்கும். அவர் இதெல்லாம் மாற்றுறதுக்காக சொல்கிற மாதிரி டைலாக் மாதிரி கேள்விப்பட்டோம். இருக்கு, கேள்விப்படுறீங்க. அவர் எப்படி அவராக சவுக்கில் அடித்து அவரே மாறுவார்? புரியுதா அவருக்கு? அவர் பேர் யார் பேரையும் இல்லை சொல்லியிருக்காரா? இல்லை, பேர் நிர்மலா சீதாராமன் பேர் சொல்லியிருக்காரா? இல்லை மோடி அந்த மாதிரி யாரையும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவர் யாரை சொல்கிறாருன்னு அவராக காற்றுல படம் வரைகிறது தான் விஜயோட கணக்கு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுற ஒரு தானா சவுக்கு அடித்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில் அவர் போயிட்டுருக்காரு. சார், ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, எனக்காக தேட்டராக நீங்கள் போய் நின்னீங்க, உங்களுக்காக நான் உங்கள் வீட்டுக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் இவர் போய் நிற்கிறாரு? செத்தவன் வீட்டுக்கே போகல, என் வீட்டுக்கு போய் நிற்க போகிறாரு. ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகிறதுனால சாவுக்கு போவாங்க, அந்த சாவுக்கே நீ போகல, எல்லாரும் தேடி வர வச்சு இவர் எங்கே போய் நிற்பார்?
அதுக்கப்புறம் அவங்க தெருவில் விடாமல் போமா. அதாவது நீ எனக்காக 30 வருஷம் உழைச்சி வீணாக போயிட்டேன், கடைசியில் உன்னை கொண்டு குழியில் புதைக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். உன்னை வச்சு சம்பாரிச்சிட்டு கடைசியில் உன்னை புதைச்சிட்டு வந்துடுவேன்றது தான் அதுக்கு அர்த்தம். சார் நம்ம நல்லது பண்ணுறது கூட வருவாருன்னு எடுத்துக்கலாம்ல சார். அது எங்கே வந்தார் நல்லது பண்ணுறதுக்கு? எங்கே அவர் யார் நல்லது பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க? இப்போ யாராவது கூப்பிட்டாங்களா நல்லது பண்ணுறது? இப்போ உங்கள் வீட்டில் பாத்திரம் விளக்காமல் இருந்துச்சுன்னா, கழுவாமல் இருந்துச்சுன்னா, அது கூட வந்து யாராவது கழுவி கொடுத்தாங்கன்னா நல்லது தான். அது இப்போ அதனால பண்ணியிருக்காரு ஏதாவது. அப்புறம் இவர் என்னத்தை நல்லது பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். தலைவராக வர போகிறாரு, டிவிக்கு அதுதாம்மா, தலைவருக்கு தாம்மா எந்த வேலையுமே கிடையாது. தலைவராக வந்துட்டால் எந்த வேலையுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் பாய் கடை நிலையில் இருக்கவனுக்கு தான் வேலை இருக்கும். கடைக்கு போய்ட்டு வருவான், டீ வாங்கிட்டு வருவான், வீட்டை துடைக்கணும், ஆஃபீஸை துடைக்கணும், தூசி தட்டணும், ஓனர் வந்தாருன்னா காரை துடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த கம்பெனி சிஇஓக்கு வேலையே இருக்காது. நேராக வருவார், ஏசியில் உட்காருவார், போயிடுவார். அதுதான் ஈஸியான வேலை அப்படின்ற மாதிரி அவர் விருப்பப்படுறாரு. அந்த மாதிரி இருந்தால் போதும். சார் ஆடியோ லான்ச்சில் அந்த பாட்டு போடும்போதுலாம் எல்லாரும் அந்த பாட்டுலாம் வரும்போது என்னை அள வைக்க பார்க்குறீங்களா, என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது எல்லாமே வந்து முட்டாள்களை வந்து மேலும் முட்டாள்களாகி சென்டிமெண்ட் இடியேட்ஸ் ஆகிறது தான். இப்போ அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்துக்கு போனால் பொம்பளைங்க பூரா அழுது முகமெல்லாம் வீங்கி போய் தான் வருவாங்க. படத்துக்கு போய் உட்காந்து அவங்க காசையும் கொடுத்து, அப்போ வந்து 50 காசு டிக்கெட்டு, ₹1 டிக்கெட் இருக்குது காலத்தில், 20 காசு 50 காசுலாம் டிக்கெட் இருக்குல்ல, காசை கொடுத்து கருமத்தை விலைக்கு வாங்கிட்டு வர மாதிரி தான். அங்கே போய் மணிக்கணக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சி பாசம் அது என்ன, இவங்களை வந்து முட்டாள்களை வந்து சென்டிமெண்ட் இடியல்ஸ் ஆக்குறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்ம பின்னாடியே வந்துடுவாங்கன்றது ஒரு ஐதீகம் மாதிரி. அது மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களுடைய காலத்தில் படத்தில் வச்சாங்க காட்சி. இப்போ வந்து எந்த ஹீரோ அழுகிருக்கானா பார்த்தீங்களா? சென்டிமெண்ட் காட்சியே இருக்காது, எதுவுமே இருக்காது. தங்கச்சி பாசம் இருக்காதா, அண்ணன் தம்பி பாசம் இருக்காதா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் இப்போ என்னென்னா அந்த மாதிரி சீன் படத்தில் வச்சா ஓடாதுன்றதுனால ரியலாக நடித்து காட்டியிருக்காரு. ரியல் ஆக்டிங் அது. ரியல் ஆக்டிங்கை போய் ஃபங்க்ஷன் பண்ணி ரியல் ஆக்டிங்கே பண்ணியிருக்காரு. ஆனால் அழுலையே சார் யார் அவர் அழுதா என்ன? நான் என்ன யாருக்குமா அவர் அழுதா என்ன, சிரிச்சா யாருக்குமா? அவர் காசு அவர் அழுகிறாரு, சிரிக்கிறாரு, ஃப்ளைட் ஏறி போய் அதுக்கு என்ன இருக்குது? அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரா சார் மக்களுக்கு? நான் முதல்ல அவருக்கு புரிஞ்ச, ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாருன்னா முதல்ல அவருக்கு பாடம் புரிஞ்சா தானே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாத்தியாரே மொக்கப்பயலாக இருந்தானே என்ன பண்ணுறது? அவனுக்கே பாடம் நடத்த தெரியாது, தலையில் போட்டு படுத்துருவாங்க. பல வாத்தியார் பார்த்துருக்கீங்களா சார்? 6 மணி நேரம் இருந்திருக்காரு சார் ஆடியோ லான்ச்சில். ஒரே அதுக்காக பாதி போயிட்டாமல் வர முடியும். திருப்பி போயிட்டு நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்து இது வந்து ஒரு மாற்றமாக எடுத்துக்கலாம்ல சார்? தளபதி இவ்வளோ நேரம் 6 மணி நேரம் ஒரு ஸ்டேஜில் அவர் 6 மணி நேரம் இருந்தால் என்ன, இல்லைன்னா யாருக்குமா பிரச்சனை? அவர் இருந்தால் என்ன பிரச்சனை? அவர் 6 மணி நேரம் இருந்ததுனால தலைக்கு ₹1,00,000 கிடச்சிதா? இல்லை உலையை கொதிக்கப்பட்டால் ஒரு 6 மணி நேரம் இருந்தால் அரிசி ஆயிரும், அது சாப்பாடு ஆயிரும். ஒன்றும் ஒரு இளவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவர் 6 மணி நேரம் இருந்தான்னா அங்கேயே விரிச்சு படுத்தான்னா யாருக்கு என்ன? சரி, இது வரைக்கும் டிவி கேமரா வச்ச குற்றச்சாட்டு தலைவராக வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட பேச மாட்டாரு. அப்படி யார் வச்சா குற்றச்சாட்டு? சோஷியல் மீடியாவில் வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அடுத்து வந்து இப்போ 6 மணி நேரம் இருந்துட்டாரு, அடுத்து சொல்லுவாங்க தலைவர் மேடையில் படுத்து தூங்கவே மாட்டாரு, பிச்சை எடுத்து சாப்பிடவே மாட்டாரு, வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றாரு, பர்கர் பீஸா தான் சாப்பிட்றாரு, இன்னொன்னே ஒரு பிச்சை எடுத்து சாப்பிடுவார் அவங்க சொல்கிறாங்கன்றக்காக. சும்மா அதெல்லாம் அவருக்கு தேவைன்னா 6 மணி நேரம் இருப்பார். அவர் ஃபங்க்ஷனில் தானே இருந்தார், மக்களுக்காக 6 மணி நேரம் இருந்தார். அவர் இப்போ படத்தை விற்கிறதுக்கு 6 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம். ஜெயலலிதா முன்னாடி போய் 10 மணி நேரம் இருந்தார் கையை கட்டிட்டு. அது அவர் தேவைன்னா இருப்பார், இல்லைன்னா இருப்பார். சார் இன்னொரு பக்கம் நம்ம ஜனநாயகன் பராசக்தி போட்டின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு 2 படம் வருது, அது எப்படிமா போட்டியாக இருக்கும்? 2 படம் 2 டேட்டில் வராது. இவருக்கு மட்டும் இப்போ சொத்தை எழுதி கொடுத்தாங்க. தமிழ்நாடு உள்ள தேட்டர் பூரா அவர் கொடுத்து வசூலும் பண்ணி கொடுத்து செலவுக்கு காசும் கொடுப்பாங்களா? சார் விஜயை வாழ்த்து சொல்லியிருக்காரு சார் பராசக்தி படத்துக்கு எஸ்கே கிட்ட. எவ்வளோ பெரிய மனசு பாருங்க சார். என்ன மனசு? ஏமா அவர் போட்டியா வர போற ஒரு போட்டி யாருமா சொன்னா போட்டின்னு சொல்லி? சார் 2 படமே விஜய் படத்தோட எஸ்கே படம் வருது, போட்டியா வருதுன்னு வாழ்த்து சொல்றவரு இந்த சரி தம்பி நீங்க நல்லா வாங்க, நான் வேணா படத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், அடுத்த மாசம் விடுறேன்னு சொன்னாதாம்மா நல்ல மனசு. 2ம் ஓடுன்னு சொல்லி இது வந்து வியாபாரம் தான். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா ஓடுது, அவருக்கும் ஓடுது, இதுல என்ன இருக்கு? இதுல என்ன நல்ல மனசு வேண்டி கிடக்கு? ஒரு டாப் ஹீரோவா இருந்துட்டு வளர்ந்து வர ஹீரோ. ஆமா, ரஜினி அதுக்கு மேல டாப்பா இருக்காருல்ல, அவரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு விஜய்க்கு, எப்பயோ முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன விஜய் அவர் மதிக்கவே இல்லையே. இது வியாபார தந்திரம் தான். போட்டிக்கு வருதுன்னும் போது இது வந்து என்ன, சில பேர் ஆசீர்வாதம் பண்ணுறது நாசமாக போகணும்னு மனசுல நினச்சி சொல்லுவாங்க. நல்லா இருப்போ எந்திரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த ஒரு வாழ்த்து விஷயத்தையும் எஸ்கே சொல்லுவார், இது ஒரு வியாபாரமாக போகணுன்னு தான் விஜய் பண்ணியிருப்பான்னு சொல்கிறீங்க. விஜயே வந்து வியாபாரி தான்மா, புரியுதா? விஜய் ஒரு வியாபாரி.
அவ்வளோதான். இது சொல்லுவார், அதை சொல்லுவார். அவருக்கு எது வியாபாரம் கரெக்டாக வருமோ அதை சொல்லுவார், எது வியாபாரத்துக்கு கரெக்டாக வருமோ சொல்லுவார். சரி, ஜனநாயகன் பாதி படம் ரீமேக் படம், மீதி பாதி படம் டிவிக்கே வரப்போகிற காலங்களில் எப்படி இருக்கும்னு காற்று படம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அது அப்புறம் வேறு என்ன, திமுக நல்லா வரும்னு நான் படம் இருப்பாங்கம்மா, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிடுவார்னு படம் இருப்பாங்களா? அவர் காசு கொடுக்குறேன், யாரோ காசு கொடுக்குறாங்கன்னா அவர் நல்லா வரணும்னு தான் படம் எடுப்பார். அது மக்கள் பார்க்கணும்ல, இது ரசிகர்கள் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். எந்த படம் வந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது. அவர் விஜயோட படம்லாம் பழைய படம்லாம் பயங்கர ஃபெயிலியர் படம்லாம் இருக்குது, யாரும் பார்க்க ரசிகர்களே இல்லாத காலம்லாம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு தான் இப்போ அந்த அளவுக்கு வந்திருக்காரு. இது கடைசி படத்தை நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ டாப் ஹீரோவாக இருக்கார்ல சார் நம்ம அது இருக்கதாம எல்லாரும் தான் இருக்குது. அங்கே பாலையா இருக்கார், டாப் ஹீரோவாக தான் இருக்கார். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அவர் படத்தை நீங்கள் பார்ப்பீங்களா? தெலுங்குல பாலையா தெரியுமில்ல? தெரியாதா? என்ன பாலையா தெரியும் சார், தெரியும். ஒரு சூப்பர் ஸ்டாரை தெரியாதுன்றீங்க, அப்புறம் இவரை எப்படிமா தெலுங்குக்காரனுக்கு தெரியும் சார்? பார்த்துருக்கோம். இல்லை பார்ப்பீங்களான்னு கேட்டிங்களா, அதனால பாலையா படம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க வேலையை விட்டு மென்டல் ஆகி போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி படத்தை தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க விஜய் சார். ஜனநாயகன்லேயும் கிட்டத்தட்ட நிறைய கட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்கன்றதுனால இல்லை அது என்னென்னா அது என்னன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்களாக, அதுதான் கதை. விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்களாக அவராகிறது இல்லை, போகிற வரவெல்லாம் அவர் முதல்வர் ஆகணும்னு அவங்க கெஞ்சி இவரை கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி கதை தான் அது. அதுக்கிடையில் லவ் சென்டிமெண்ட்டு டான்ஸ்லாம் இருக்கும். இது ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான். இது எல்லா படத்துலையும் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. இந்த சீன்னா எதனால சார் கட் பண்ணணும்? எந்த சீனு? அவர் முதலமைச்சர் ஆகிற மாதிரி இந்த நாட்டுக்கு நாசக்காடுன்னு நினச்சிருப்பாங்க சென்சாரில், புரியுதா அவங்களுக்கு? அதனால் வெட்டி இருந்தாங்க. இது தேச விரோத செயலாக நினச்சிருந்துருக்கலாம், இல்லை இளைஞர்களை கேடுகட்ட நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு செயலாக நினச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் கூட அவங்களாலே தாங்க முடியாமல் வெட்டியிருப்பாங்க. எப்போவுமே விஜயோட படம் வந்தால் பிரச்சனைகள் வரும், அது அவரே சொல்லியிருக்காரு. என்னோட படம்னா எப்போவுமே பிரச்சனை வரும். ரஜினி படத்துலேருந்து தான் பிரச்சனை வரும், கமல் படத்துலேருந்து தான் பிரச்சனை வந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வந்திருக்கு. இவர் என்ன இவர் தனியாக என்னத்தை கிழிச்சார் சார்? விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை ரீமேக் படமாக எடுத்ததுக்கான காரணம் என்ன? நாலேஜ் இல்லை, அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோவை வச்சு கதை எழுதுறதுக்கு துப்பு இல்லைன்றதுக்காக காசையை வாங்கிட்டு தெலுங்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்றது அவங்களோட அறிவு இல்லாத தரத்தை தான் காட்டுது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எவ்வளோ படம் கொடுத்துருக்காங்கல்ல சார், நல்ல நல்ல கதை. என்ன யார் படம்? அப்புறம் இந்த படத்தை கொடுக்கல? அதான் பாதி கதையை மாற்றி தந்திருக்காங்க. அதாவது வீட்டில் சோறு இல்லைன்றதான் அடுத்த வீட்டில் போய் பிச்சை எடுப்பாங்க. ஏற்கனவே நல்லா தான் சார் இருந்தார், இப்போ போய் பிச்சை எடுக்கிறத போய் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நல்லா இருந்தாங்கம்மா, இப்போ இன்றைக்கி தான் பிச்சை தான் எடுக்கிறான் அப்படிங்கும்போது அதை தான் பிச்சைக்காரன் தான் சொல்லுவாங்க. ஒருத்தன் தட்டோடு நிற்கிறான், வாங்க மேனேஜர் சார் அப்படின்னு நான் கூப்பிடுவாங்க. ஏங்க அப்படி கூப்பிட்றீங்கன்னா, இவர் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தாருங்க, இன்றைக்கி தாங்க பிச்சை எடுக்கிறாரு பழைய பதவியை சொல்லி கூப்பிட மாட்டீங்களா? கோயில் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பிச்சை எடுக்கிறவன், அந்த பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடுன்னு சொல்லுவீங்களா? அந்த மேனேஜர் சாருக்கு 10 ரூபாயும் அந்த சூப்பர்வைசர் சாருக்கு ஒரு 20 ரூபாயும் போடுங்க நான் சொல்லுவீங்க? அப்படியா சொல்லுவீங்க? இல்லை. அப்போ கடைசி நிலைமையில் என்ன பண்ண, இத்தனை வருஷம் என்ன பண்ணான்றது வேறு, இன்றைக்கி பிச்சை எடுக்கிறான், அவன் பிச்சைக்காரன் தான். அது விஜய் எப்படி சார்? நீங்கள் ஸ்கூலில் +2 படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்க, காலேஜ் போயிட்டீங்கன்னா காலேஜ் பிள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. ஸ்கூலில் தான் படித்தது போன வருஷம்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரண்ட்டில் என்ன இருக்காங்களோ அதுதான் சொல்லுவாங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கோடி சம்பளத்தை வாங்கிட்டு இவங்களால் ஒரு கதை எழுத முடியாத ஒரு தற்குறிகளை வச்சு ஒரு ஈத்தர படத்தை போய் டப்பிங் பண்ணி அதை எடுத்திருக்காங்கன்னா, இப்போ இவங்களுக்கு எவ்வளோ அறிவு பற்றாக்குறை. ஒரு படம் கூட எடுக்க முடியாத ஒரு ஆள் எப்படி ஒரு நாட்டை ஆட்சி பண்ண முடியும்? விஜயோட ஃபேன்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது இது கடைசி படம் தானே, இதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு தளபதியோட வர ரீரிலீஸ் படங்களெல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது அவங்களுடைய இது. ரீலீஸ் படத்தை கொண்டாடலாம், பழைய படத்தில் படத்தை திருப்பி போட்டு பார்க்கலாம், அதெல்லாம் ஏற்கனவே வந்தது என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு என்ன, அது அவங்களோட விருப்பம். தளபதி கட் அவுட்டை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்களா சார், சில பேர் ஆக்ட்ரஸே சில பேர் நீங்கள் போகக்கூடாது, நாசர் சார்லாம் நீங்கள் போகக்கூடாது, இது என்னோட வேண்டுகோள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவர் நல்ல நடிகர்லாம் இல்லை. அவர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், சிவாஜி இவர் மாதிரிலாம் நடிகர் கிடையாது. ஒரு எப்படின்னா ஒரு ஆக்டர்னு சொல்லி பழகிற ஒரு ஸ்டார்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாரு, நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், சில நல்ல திறமைகள்லாம் இருக்கு அவர். அதனால அவர் டாப் ஹீரோவாக இருக்காரு, நடிகர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. நல்ல நடிகர். சிவாஜி படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கம்மா. உட்காந்த இடத்துல சாரையாக அழுதுட்டு தான் வீட்டுக்கு போகணும். நீங்கள் பார்த்துருவீங்களா இல்லையா? இப்போ எல்லா படமும் பார்த்துக்க மாட்டீங்க, லைட்டாக அந்த கேடிவியில் லைட்டாக பார்த்துருவீங்க. முழு படத்தையும் உட்காந்து பார்த்தீங்கன்னா, விஜய் படத்தை யாராவது பார்த்து கண்ணீர் விட்டுருக்கீங்களா, கதறி அழுதுருக்கீங்களா? அழுதுருக்க மாட்டீங்க.
ஏன்னா நடிக்க இருந்தால் தான் நீங்கள் அவர் நடித்தாருன்னா தான் நீங்கள் வந்து அழுக முடியும், சரி இது பண்ண முடியும். டான்ஸை பார்த்துருப்பீங்க, டைலாக்கை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் எவனோ எழுதி தர்றது. இவருக்கு என்ன, இவர் வாயினால் பேசுகிறாரு, அவ்வளோதான். நடிப்புன்றது வேறு. இன்னும் சில கமெண்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026ல் விஜய் ஜெயிச்சாதான் நடிக்க வருவார், ஜெயிக்கலன்னா நடிக்க வரவே மாட்டார், வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜெயிச்சா அதுக்கு நடிக்க வராரு? அரசியல்ல ஜெயிச்சிட்டாருன்னா, தலைவர் ஆகிட்டாருன்னா, அரசியல் சிஎம் ஆனால் எப்படிமா நடிக்க முடியும்? தலையிலாம் சொல்கிறாங்க சார். விஜய் ஃபேனு கூதுற பயலுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. பாவம், அவெல்லாம் அறிவு இருந்தால் அவன் ஏமா இதெல்லாம் பண்ணுறான்? அவன் ஃபேன்ஸ் அப்படி தான் பாவம், எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால சொல்லுதான் சார். சொல்லுங்க சார், விஜய் நடிக்க வருவாரா மாட்டாரா சார்? என்னைய பொறுத்தளவுக்கு விஜய் நடிக்க வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா வந்தால் தான் இப்போ ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க, பணம் சம்பாதிக்க, பணமும் ஒரு பக்கம் வரும். ஆனால் விஜய் வந்து என்னென்னா 10 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா சினிமாவில் சம்பாதிக்க முடியாது. இது வந்து 150 கோடி நமக்கு தருவான், அது 2 வருஷம் ஆகும் படம் எடுக்கிறதுக்கு. அரசியலுக்கு போட்டோன்னா ஒரு 1500 கோடி 2000 கோடி ஈஸியாக சம்பாதிக்கலாம் வருஷத்துக்கு. அதுக்காக அவர் அப்படி ஜம்ப் அடித்து தொழிலை மாற்றுறாரு. சார், இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை டிவிக்கு பொறுத்த வரைக்கும் 3 பேரை விசாரிச்சாங்க போயிடுங்க. எப்போ விஜயை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க? அது சிபிஐக்கு தான்மா தெரியும். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியாது. விரைவில் விசாரிப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது அப்படின்றது தெரியுது, இருந்தாலும் விரைவில் நடக்குமா அந்த ஒரு விஷயம்? கட்டாயம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். ஜெயிலுக்கு போகிறாரோ இல்லையா, விசாரணை நடக்கும். டிவிக்கே சம்மந்தப்பட்ட ஆடியோலாம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக பகிர்ந்ததுக்கு நன்றி.